டாக்டர் கிளமன் பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு என்னோட சேனல்ல எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ பேக் நெக் ஸ்ட்ரென்தனிங். நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்சனலாவே என்கிட்ட இந்த எக்ஸசைஸை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ டூ வீலர் டிரைவ்ஸ் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் பீப்புள் இன்னைக்கு நிறைய நேரம் உட்காந்து ஒர்க் பண்றீங்க. ஸோ லோ பேக் நெக் வந்து ரொம்ப பெயின் இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ இதை நம்ம எப்படி எல்லாம் ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் மூலமா நம்ம அதை சரி பண்ண முடியும்னு இன்னைக்கு என்னோட சேனல்ல வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா நீங்க என்ன பண்ணுங்க, பேஷண்ட் நீங்க நார்மலா நிமிர்ந்து படுத்துடுங்க. படுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ், அதாவது நீங்க மேக்ஸிமம் வந்து ஃபிளாட் சர்ஃபேஸ் ஃப்ளோரோ இல்லது நல்ல உங்க பெட் வந்து நார்மல் ஃபிளாட்டா இருக்கணும். ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாம ஃபிளாட்டான பெட்டா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரிங்களா? இது பண்ணும்போது இந்த மாதிரி பொசிஷன் போயிடுங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் 30 டிகிரி. இந்த மாதிரி 30 டிகிரில ஹோல்ட் பண்ணிடுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு 10 கவுண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Alternate 30 degree 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. அப்புறமா 45 degree 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. இந்த கால் 45 degree. again இதே மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டா நீங்க பண்ணலாம். 45 degree 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. To the maximum, எவ்வளவு தூரம் உங்களால தூக்க முடியுமோ அவ்வளவு தூரம். To the maximum extremity, knee joint மடிக்க கூடாது. Straight. Okay, hold up here. 10 counts 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. To the maximum 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நிமிர்ந்து படுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா கால் தூக்கி 10 10 கவுண்ட்ஸ் வித் 10 ரெபிடேஷன்ஸ் பண்ணிடுங்க. முடிச்சதுக்கு அப்புறமா bridging எக்சர்சைஸ் போறோம். முட்டி ரெண்டும் மடிச்சிடுங்க. முட்டி ரெண்டும் மடிச்சிட்டு இடுப்பு தூக்குங்க மேல. hold up here 10 counts 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. நல்லா ரிலாக்ஸ்டா கீழ வைங்க முட்டி. அடுத்து இப்போ bridging எக்சர்சைஸ். முட்டி நல்லா மேக்ஸிமம் உள்ள முட்டி மடிச்சிட்டு இடுப்பு தூக்குங்க. இப்போ மேல நல்லா தூக்குங்க. ஓகே, hold it here 10 counts 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax down. Pull up. Again 10 counts 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுல வந்து பாத்தீங்கன்னா bridgingல மேக்ஸிமம் நல்லா நீங்க ஒரு இன்க்ளைன் பொசிஷன்ல வர மாதிரி இருக்கணும். சரிங்களா? pull it down. சரிங்களா? இப்போ அடுத்த எக்சர்சைஸ், தேர்ட் எக்சர்சைஸ் வந்து knee to chest பொசிஷன் கொண்டு போற எக்சர்சைஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இடுப்பை மட்டும் நீங்க மடிச்சு மேல வர கொண்டு போகணும். நெஞ்சு பகுதி வரை கொண்டு போகணும். திரும்பியும் கீழே கொண்டு வரணும். திரும்ப கால் வந்து தரையில படக்கூடாது. படாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. சரிங்களா? இது வந்து knee to chest position. இப்போ நாலாவது எக்சர்சைஸ் வந்து hip rotation பண்ண போறோம். சரிங்களா? ஸ்லோவா knees ரெண்டையும் வந்து சைடுல கொண்டு போக போறோம். பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? இது இப்போ 10 டைம்ஸ் பண்ணிருக்கோம். இனி அடுத்த எக்சர்சைஸ் பாத்தீங்கன்னா கமந்து படுத்துட்டு நம்ம பண்ண போறோம். சரிங்களா? இதுல வந்து முக்கியமான விஷயம், நம்ம முட்டி மடிக்க கூடாது. முட்டி மடிக்காம முட்டி எக்ஸ்டெண்டட் பொசிஷன்ல இதுக்கு ஆல்டர்னேட் ஹேண்ட் எதுவோ அதை நீட்ட போறோம். நீட்டுங்க. ஓகே, hold it 10 counts 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Alternate 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. இப்போ அடுத்து நம்ம மெக்கன்சி இந்த எக்சர்சைஸ் பண்ண போறோம். சரிங்களா? இது எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இதுவும் ப்ரோன் பொசிஷன்லயே படுத்துருங்க. ப்ரோன் பொசிஷன்ல படுத்துட்டு நார்மலா அந்த கை ரெண்டே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு சீலிங் பாருங்க. ஓகே, hold it 10 counts 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax.
மறுபடியும் again alternate 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ரிலாக்ஸ்னு சொல்லும்போது நல்லா நார்மலா இந்த மாதிரி படுத்துட்டு கண்ணத்தை ஒரு பக்கத்துல வச்சுட்டு நீங்க ரிலாக்ஸா படுத்துக்கலாம். சரிங்களா? இனி அடுத்த எக்சர்சைஸ் வந்து பாத்தீங்கன்னா புஷ்அப்ஸ்க்கு கை வைப்போம் இல்லீங்களா? நார்மலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி வச்சுட்டு புல் அப் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் சரி பாருங்க pelvic down. ஓகேங்களா? இந்த மாதிரி போஸ்டர் போயிட்டு 10 கவுண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் டவுன். ஓகே, இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. அகைன் புல் அப். ஓகே, 10 கவுண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி 10 டைம்ஸ் with 10 repetitions இந்த எக்சர்சைஸ் பண்ணனும். ஓகே, இப்போ அடுத்த எக்சர்சைஸ் பாத்தீங்கன்னா prone lying postureல தான். சரிங்களா? இதுல வந்து என்ன பண்ணுங்க, ரெண்டு கை ரெண்டும் மேல தூக்கிடுங்க, இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டி ரெண்டுமே வந்து மடிக்காம கால் தூக்கிட்டு சீலிங் பாருங்க. hold it 10 counts 1 2 3 4 5 6 7 8 9 10 relax down. ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ணது எல்லாமே வந்து எக்சர்சைசஸ். இனி நான் அடுத்து வந்து இப்போ ஸ்ட்ரெச்சஸ் எப்படிலாம் நம்ம லோ பேக் ஸ்ட்ரெச்சஸ் எப்படிலாம் பண்ணலாம்ன்றத சொல்லி தர போறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெங்தனிங் எக்சர்சைசஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ ஸ்ட்ரெச்சஸ்க்குள்ள வந்திருக்கோம். ஸ்ட்ரெச்சஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நேரா நிமிர்ந்து படுத்துடுங்க. நிமிர்ந்து படுத்துட்டு ஸ்லோவா ஒரு முட்டி மடிச்சு இந்த மாதிரி கிறிஸ் கிராஸ், அதாவது உங்க முட்டி பகுதிக்கு இந்த பக்கத்துல உங்க காலை நீங்க பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணிட்டு உங்க ரைட் ஹேண்ட வச்சு ஸ்லோவா புல் பண்ணுங்க. இந்த ஹேண்ட் வெளியில ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த நீ ஜாயிண்ட் மேக்ஸிமம் ஃப்ளோர்ல டச் பண்ற அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணி 10 to 20 கவுண்ட்ஸ் நீங்க வந்து நார்மலா அதுல வந்து 10 கவுண்ட்ஸ்னா இது 20 to 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் கூட நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஸ்ட்ரெச்சஸ் நம்ம எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. சரிங்களா? இப்போ 20 டைம்ஸ் நம்ம 20 செகண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ண போறோம். பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 relax. Alternate. Good. Okay, 20 counts 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 relax. இப்போ அடுத்த ஸ்ட்ரெச் பண்ண போறோம். இதுவும் வந்து நிமிர்ந்து படுத்துட்டே தான் பண்ண போறோம். சரிங்களா? நல்லா முட்டி மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு உங்க ரெண்டு கை எடுத்து இந்த முட்டிக்கு கீழே இந்த ஏரியாவுல நீங்க ஹோல்ட் பண்ணலாம். கொஞ்சம் காலை ஏத்தி ஹோல்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க ஹோல்ட் பண்ணிடணும். ஹோல்ட் பண்ணிட்டு pull it towards your left shoulder. ரைட் கால் நீங்க பண்ணும்போது pull it towards your left shoulder. greater toe down. எப்பவுமே greater toe down கீழ பார்த்த மாதிரி இருக்கணும். இதுல வந்து இந்த piriformis muscle வந்து stretch ஆகும். hold it for 20 to 30 seconds. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 relax. alternate limb இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிடுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு greater toe down கீழ பார்த்த மாதிரி வச்சிட்டு towards your right shoulder புல் பண்ணுங்க. புல் பண்ணி hold it for 20 seconds. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 relax. So these are the following stretching and strengthening exercises for low back ache. ரொம்ப நேரம் நம்ம சிஸ்டம்ல உட்கார்ந்து இருக்கிற நீங்க ரெகுலர் பீரியட் ஆஃப் இன்டர்வல்ஸ் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணும்போது உங்களுக்கு லோ பேக் பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும். சோ இன்ஜுரிஸ்ல இருந்தும் நம்மளால பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். சோ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போஸ் இந்த எக்ஸர்சைசஸ் ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு பெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க ஆர்த்தோபெடிஷியோ பிசியோதெரபிஸ்டையோ கன்சல்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நான் வேற ஏதாவது டாபிக்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. Thank you.